திமுக காங்கிரஸ் உடன்பாடுகளும் முரண்பாடுகளும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரதால தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வுன்னு அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகள்ல வேகம் காட்டி வராங்க. 2016 இருந்து திமுக கூட்டணியில எந்த ஒரு பிரச்சனையையும் கொடுக்காம ஒற்றுமையா இருந்து வந்த காங்கிரஸ் சமீப காலமா ஆட்சி அதிகாரத்துல பங்கு, கூடுதல் தொகுதிகள் கோரிக்கைன்னு அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமா குரல் கொடுத்து வந்ததால திமுக கூட்டணியில சற்று புகைச்சல் கிளம்புச்சு. காங்கிரஸ் கட்சியினரோட இத்தகைய பேச்சுக்களுக்கு திமுக தரப்புல இருந்து வலுவான பதில்கள் கொடுக்கப்படாமலேயே இருந்து வந்துச்சு. இதற்கிடையே தான் டெல்லியில சட்டமன்ற தேர்தல் தொடர்பா முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துச்சு காங்கிரஸ். இந்த கூட்டத்துல தமிழ்நாடு காங்கிரஸோட முக்கிய தலைவர்களோட கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை கேட்டறிஞ்சது. திமுக காங்கிரஸ் முரண்பாடு என்ன நடந்து வருகிறது, கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் உறவு எப்படி இருந்திருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன நடக்கும், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுகவோட பிரதான கூட்டணி கட்சியா இருந்து வருது காங்கிரஸ். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வர கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தாம அமைதியா பயணிச்சு வந்த காங்கிரஸ் விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு திமுக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தி வருது. ஒரு பக்கம் விஜய் கூட்டணி அமைக்க முடியாம திண்டாடி வர நிலையில அவரோட அந்த திண்டாட்டத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணியில அதிக தொகுதிகளையும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கிடலாம்னு காங்கிரஸ் நினைக்கிறதா விமர்சனங்கள் எழுந்து வருது. விஜய போய் காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறது, ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியா பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் தனது சமூக வலைதளத்திலையும் கோரிக்கை வைத்து வந்தது மட்டுமல்லாம திமுக ஐடி விங்கையும் விமர்சிச்சு வந்தாரு. கூட்டணியில குழப்பம் விளைவித்து வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளோட செயல் பற்றியான கேள்விக்கு பதிலளிச்ச தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை, அவர்களுக்கு கருத்து சொல்ல உரிமை உள்ளது, அதை அவங்க தெரிவிக்கிறாங்க, கூட்டணி முடிவையும் தொகுதி பங்கீட்டையும் டெல்லி மேலிடம்தான் அறிவிக்கும்னு பதில சொல்லி கடந்து போனாரு. இந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடந்துச்சு. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி கலந்து கொண்ட இந்த கூட்டத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நிர்வாகிகளோட கருத்துக்களையும் தனித்தனியா கேட்டறிஞ்சதா சொல்லப்படுது. திமுக கூட்டணியிலேயே நீடிக்கணும்னு பலர் கருத்து தெரிவிச்சதாவும், தொகுதிகள் எண்ணிக்கை மட்டும் கூடுதலா பெற்று ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கணும்னு நிர்வாகிகள் வலியுறுத்தியதா சொல்லப்படுது. சிலர் தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு வலியுறுத்தியதாவும் சொல்றாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்ச செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி பற்றி பொது வெளியில கருத்து சொல்லக்கூடாதுன்னு தலைமை வலியுறுத்தியதா பேசினாரு. மேலும் தேசிய தலைமை எடுக்கும் முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை கட்டுப்படும்னு அவர் தெரிவிச்சாரு. 1967 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சி கட்டில் அமர்ந்தது திமுக. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால ஆட்சியை பிடிக்கவே முடியல. அதிமுக உருவானதுக்கு அப்புறம் திமுக அதிமுகன்னு தமிழ்நாடு தேர்தல் களம் மாறுச்சு. 1975 இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை கடுமையா எதிர்த்தது திமுக. திமுகவோட தலைவர்கள் எமர்ஜென்சியால பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. திமுக ஆட்சியையும் இந்திரா காந்தி கலைச்சாங்க. இந்த எமர்ஜென்சி காலத்துல திமுக அனுபவித்த நெருக்கடிகளை எல்லாம் மறந்து 1980 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சது திமுக. இந்த தேர்தலப்போ 114 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு காங்கிரஸ். 1984 அதிமுக கூட்டணிக்கு போச்சு காங்கிரஸ். 1989 தனியா களமிறங்கிய காங்கிரஸ் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் நடந்த 1991 சட்டமன்ற தேர்தலையும் 1996 மற்றும் 2001 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டுச்சு. 2004 நாடாளுமன்ற தேர்தலப்போ திமுக கூட்டணிக்கு வந்த காங்கிரஸ் 2006 சட்டமன்ற தேர்தலப்போ அதே திமுக கூட்டணியில 48 இடங்கள்ல போட்டியிட்டுச்சு. 2011 திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்த காங்கிரஸ் 63 தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு. இடையில 2014 நாடாளுமன்ற தேர்தலப்போ திமுகவுடனான கூட்டணியை முறிச்சு காங்கிரஸ் தனியா களம் கண்டாங்க. 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு
தொடர்ச்சியா இந்த 4 தேர்தல்லையும் திமுக கூட்டணியிலேயே உறுதியா இருந்துச்சு காங்கிரஸ். 2026 தேர்தலுக்கு கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் எழுந்திருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அப்படின்றதுதான் பலரோட கருத்தா இருந்து வருது. காங்கிரஸ் கட்சியை கடுமையா எதிர்த்து அந்த கட்சியை வீழ்த்தி தான் ஆட்சிக்கு வந்தது திமுக. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் பலமா இருந்து வந்த காங்கிரஸ் இப்போ சொற்ப அளவிலான வாக்குகளை மட்டுமே வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வ முன்னெடுப்புகளையும் அந்த கட்சி எடுக்கல. திமுக கூட்டணியை கொள்கை கூட்டணின்னு சொல்லி வருது காங்கிரஸ். மக்கள் விரோத செயல்களில் பாஜக ஈடுபடுதுன்னும் அதை எதிர்க்க அமைந்திருக்கிற தங்களோட கூட்டணி கொள்கை கூட்டணின்னு மேடை தோறும் பேசிட்டு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை வலுவா தொடர்ந்து வராரு. அது தவிர ராகுல் காந்திக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் நட்பும் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி வலுவா நீடிக்க முக்கிய காரணமாக இருந்து வருது. தமிழ்நாட்டில் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கூட்டணி பற்றி பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் இறுதியா கூட்டணியை முடிவு செய்யும் இடத்துல ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் மு க ஸ்டாலின் நட்பே திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவா நீடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்ற கருத்துக்கு மாற்று இல்லை.